இரண்டு வெவ்வேறு கலாச்சாரத்துடன் தாக்கத்தில் வளர்ந்து வரும் இன்றைய தலைமுறை குழந்தைகள் நம் 5ஆம் வகுப்பு முல்லை மாணவர்களின் பட்டிமன்ற நிகழ்ச்சி இங்கு விவாத பொருளோ நம் வாழ்வியலோடு தொடர்புடையது. இரண்டு கலாச்சாரங்களில் வளர்வது பலமா இல்லை குழப்பமா? வாருங்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்முடைய பட்டிமன்ற தலைப்பு இரு கலாச்சாரங்களில் வளர்வது பலமா அல்லது குழப்பமா? இது நம்மை பற்றிய நிகழ்ச்சி. குறிப்பாக இந்திய பாரம்பரியத்தையும் வெளிநாட்டு வாழ்க்கை முறையையும் ஒன்றாக அனுபவித்து வாழ்கிற குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. ஒரு பக்கம் பார்த்தால் இரண்டு கலாச்சாரங்களை அறிந்து வளர்வது ஒரு பெரிய பலம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் மறுபக்கம் இது பல நேரங்களில் குழப்பத்தை உருவாக்குது என்று கூறுகிறார்கள். இதில் நம்முடைய அடையாளம் என்ன? நாம் யார்? இந்தியர்களா அல்லது அமெரிக்கர்களா போன்ற கேள்விகள் உருவாகலாம். அதனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல பலத்தனிலிருந்து மிருத்துன் வந்து பேச போறாங்க. வாங்க மிருத்துன், வந்து பேசுங்க. வணக்கம், என் பேர் மிருத்துன். ரெண்டு கலாச்சாரத்தில் வளர்ந்து பலம் தான் கொடுக்கும். நான் வீட்டில் தமிழ் பேசுவோம், வெளிநாட்டில் இங்கிலீஷ் பேசுவோம், அண்ட் ஸ்கூலில் ஸ்பானிஷ், சைனீஸ், ஃப்ரெஞ்ச் அது மாதிரி நான் லேர்ன் பண்ணுவோம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அண்டு தாத்தா பாட்டி கூட நான் தமிழ் பேசுகிறதுனால கம்யூனிகேட் பண்ணால், இங்கிலீஷ் பேசுகிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணால், அண்ட் ஸ்பானிஷ், சைனீஸ், ஜப்பனீஸ் அது மாதிரினா பேசுகிறதுனால இன்னும் அந்த நேட்டிவ் பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணால் அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட் பீப்புள் பற்றி பேச போகிறேன். நான் வந்து ரெண்டு கலாச்சாரத்தில் வந்துடுச்சுனால நம்ம ஈஸியாகவே எங்கே போனாலும் டைவர்சிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும், இன்னும் எங்கே போனாலும் சர்வை பண்ணிக்கணும் நம்ம. அண்ட் ஃபைனலி எல்லாருமே சொன்னாங்க இந்தியன் பேரண்ட்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து சூன் டிசிப்ளினாக மாறிடும். அண்ட் மீன்வைல் ஸ்கூலில் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒன் வீட்டில் வந்து டிசிப்ளின் லேர்ன் பண்ணிட்டுருப்போம், ஸ்கூலில் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒன் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் எல்லாருமே சேர்த்து சால்வ் பண்ணால் நன்றி. மித்துன் சொன்னதை பார்த்தா நிறைய மொழிகள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கல்ச்சர் இருக்க பீப்புள் கூட இன்டராக்ட் ஆகிறது ஒரு பெரிய பலம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க மித்துன். இப்போது குலப்பாணியிலேருந்து தனிகா வந்து பேச போகிறாங்க. வாங்க தனிகா, வந்து பேசுங்க. வணக்கம். இரண்டு கலாச்சாரங்களில் வளர்வது குழப்பத்தை தான் தரும். மிருத்துன் ரொம்ப அழகா ஸ்ட்ரென்த்தை மட்டும் சொன்னார். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும். வீட்டில் அப்பா அம்மா தமிழ் மட்டும்தான் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் போனால் இங்கிலீஷ் தான் பேசியாகணும். இதுவே நிறைய குழப்பங்களை தருது. எந்த இடத்துல எந்த மொழி பேசணும்னு புரியாது. இதனால யாராச்சும் உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எந்த மொழியில் பதில் சொல்கிறதுன்னு யோசிக்க டைம் எடுக்கும். இதுவே நிறைய குழப்பம் மற்றும் மன அழுத்தத்தை தருது. ஸ்கூலில் சைனீஸ், ஜாப்பனீஸ், ஜெர்மன்ஸ் மற்றும் ரஷ்யன்ஸ்னு பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம மற்ற இந்தியன்ஸ் கூட தான் நிறைய க்ளோஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருப்போம். ஏன்னா நமக்கு அவங்களோட கலாச்சாரம் தான் தெரியும் அண்ட் மற்ற கலாச்சாரங்களை அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நம்ம அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டோம். இதில் நம்ம டைவர்சிட்டி எங்கே அடாப்ட் பண்ணுறோம்? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, ஸ்லீப் ஓவர்ஸ், அவுட்டிங்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய தமிழ் பேரண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்க கூட போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போகலன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் குரூப்லேருந்து எக்ஸ்க்ளூடடாக ஃபீல் ஆகும். இதனால நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய மறைக்க ஆரம்பிப்பீங்க. இதனால தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் மீட் பண்ண முடியாது, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் மீட் பண்ண முடியாமல் எங்களை மாதிரி ரெண்டு கலாச்சாரத்தில் வளர்கிற குழந்தைங்க குழம்பி போய் மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. நன்றி. நிறைய மொழிகள் கற்றுக்கிறது பலம் தான்.
ஆனா அது சின்ன வயசுல கத்துக்கிட்டா பிள்ளைகளுக்கு அது எந்த இடத்துல யூஸ் பண்றதுன்னு தெரியாது. இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குதுன்னு தனிகா ரொம்ப அழகா சொன்னாங்க. நன்றி தனிகா. இப்போ இதுக்கு பதிலாக பலத்தனி வந்து அஸ்வின் என்ன சொல்ல போறாங்க. வாங்க அஸ்வின், வந்து பேசுங்க. வணக்கம், என் பேர் அஸ்வின். வணக்கம், என் பேர் அஸ்வின். இது கலாச்சாரத்தில் வளர்வது மிகப்பெரிய பலம். நான் வீட்டில் இட்லி, தோசை, சாம்பாரின் சாப்பிடுவேன். இதே வெளியில் எங்கேயாவது போனோன்னா நம்ம வந்து பர்கர், நூடுல்ஸ்ன்னு சாப்பிடுவோம். இது சாப்பிட்றது நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட் பேலன்ஸ் தெரியுது. அப்புறம் ரெண்டையுமே என்ஜாய் பண்ணியும் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வெளியூருக்கு எங்கேயாவது போனீங்கன்னா இரு கலாச்சாரத்தில் வளர்வதால் உங்களுக்கு வந்து அந்த ஊரோட சாப்பாடுக்கு வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். அப்புறம் எங்கே போனாலும் சர்வைவ் ஆகிட முடியும். இதே உங்களோட ஓன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் சர்வைவ் ஆக முடியாது. அதனால இரு கலாச்சாரத்தில் வளர்வது ஒரு மிகப்பெரிய பலம். அடுத்து சுதந்திரம். நான் இங்கே 6வது வகுப்பில் படிக்கிறேன். நான் இங்கே இரு கலாச்சாரத்தில் வளர்வதால் எனக்கு என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு எனக்கு சூஸ் பண்ண முடியும். இதே ஒரு நாள் என்னோடய அப்பாவோட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோடய அப்பா கிட்ட கேட்டேன், எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னு. என்னோடய அப்பா சொன்னால், நான் எங்கே எடுத்தேன், உன்னோட தாத்தா தான் எனக்கு எடுத்து தந்தானு. இது எந்த பேரண்ட் கிட்டே கேட்டானாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை என்ன படிக்கணும்னு எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் இங்கே இரு கலாச்சாரத்தில் வளர்வதால் எனக்கு என்ன படிக்கணும், பெருசாகிட்டு என்ன ஆகணும்னு என்னால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கைடு மட்டும்தான் பண்ணுவாங்க. என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. கடைசியில் திருவிழாக்கள். நான் வந்து பொங்கல், தீபாவளி, கார்த்திகையும் கொண்டாடுவேன். கிறிஸ்மஸும் தேங்க்ஸ்கிவிங்கும் கொண்டாடுவேன். இதுக்கு ரெண்டுக்குமே சேம் கோர் வேல்யூ தான், ஆனால் வேறு பேர். இதுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு இருக்கணும். வந்து உங்களுக்கு எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு சூஸ் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு ஊரோட வந்து திருவிழாக்களும் கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய பலம்னா இதில் என்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அஸ்வின் சொன்னதை பார்த்தா நிறைய கல்ச்சரில் இருக்க ஃபுட் டேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச கோர்ஸை ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஃப்ரீடம்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே தான் அதிகமாக ஃப்ரீடம் இருக்குதுன்னு அடித்து சொல்கிறாங்க. இப்போது அர்ஜுன், இதில் என்ன குழப்பம் இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் அர்ஜுன். 2 கலாச்சாரத்தில் வாழ்வது மிகப்பெரிய குழப்பம். முதல் குழப்பம் என்னன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட் வெர்சஸ் அமெரிக்கன் ஃபுட் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான். ட்ரெடிஷ்னல் ஃபுட் இட்லி, தோசை, சாம்பார் நல்ல நியூட்ரிஷன் தரும். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இங்கே குழப்பம் என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் தான் எல்லாரும் இப்போ சாப்பிட்றாங்களா, இல்லை ட்ரெடிஷ்னல் ஃபுட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா? இங்கே எத்தனை பேருக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் பிடிக்கும்? ஏன்னா ரெண்டாவது குழப்பம் என்னென்னா, ஸ்கூல் சிஸ்டம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் பேஸ் மைண்ட் செட் டெவலப் பண்ணுது. அதாவது நான் என்ன படிக்கணும்னு நான் டிசைட் பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். ஆனால் ட்ரெடிஷ்னல் சைடில் எல்டர்ஸ் தான் கோர்ஸ், கரியர் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சூஸ் பண்ணுறாங்க. இங்கே குழப்பம் என்னன்னா, கிட்ஸே எல்லா டிசிஷன் எடுக்கிறது நல்லதா, இல்லை எல்டர்ஸோட கைடன்ஸ் தேவைப்படுமா? இண்டிபெண்டன்ஸ் முக்கியமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் டிசிஷன் மேக்கிங் முக்கியமா? என்னோட 3வது குழப்பம் என்னன்னா, நாங்கள் பொங்கல், தீபாவளி, தேங்க்ஸ்கிவிங், கிறிஸ்மஸ் மாதிரி எல்லா பண்டிகையும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே கன்ஃபியூஷன் என்னன்னா, எந்த கல்ச்சர் வேல்யூஸை அதிகமாக ஃபாலோ பண்ணோம்? தமிழ் கல்ச்சர் வேல்யூஸா இல்லை குளோபல் கல்ச்சர் வேல்யூஸா? நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எந்த ஐடென்டிட்டியா எடுத்துட்டு போகிறோம்? தமிழ் ஐடென்டிட்டியா இல்லை அமெரிக்கன் ஐடென்டிட்டியா? நன்றி. அர்ஜுன் பேசுகிறத பார்த்தா ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க போல். நிறைய கேள்விகளாக கேட்குறாங்க. இப்போது ஸ்ரேயா பலமணிலேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க. வாங்க ஸ்ரேயா, வந்து பேசுங்க. வணக்கம், என் பேர் ஸ்ரேயா. 2 கலாச்சாரங்களில் வளர்வது பலமே.
இருந்த கலாச்சாரங்களில் வளர்வதால் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதை பயப்படாமல் அதை மதிக்க கற்றுக்கணும். என்னோட வீட்டில் நான் தமிழ் வேல்யூஸ் மறக்கக்கூடாது என சொல்லி வளர்க்குறாங்க. ஸ்கூலில் பி யோர் செல்ஃப் எனக்கு சொல்லுவாங்க. அதனால் நான் தமிழ் வேல்யூஸ் வித்தாமல் என் ஐடென்டிட்டி பில்டப் பண்ண கற்றுக்கிறேன். என்னோட வீட்டில் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூலில் மிஸ்டேக்ஸ் இருந்தும் லேர்ன் பண்ண கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் ஃபியர் இல்லாமல் ட்ரை பண்ணுற கான்ஃபிடென்ஸ் வருது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. வீட்டில் டிகனர்ஸ் தான் முக்கியம். அதனால் மை கோல்ஸ் மற்றும் மை ஃபேமிலி இரண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸ்கூலில் சக்ஸஸ் மார்க்ஸ் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கான்ஃபிடென்ஸையும் இம்பார்ட்டன்ட். அதனால் தான் எல்லாமே சக்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இருந்த கலாச்சாரங்களில் வளர்வதால் நான் ஒரு சைட் சூஸ் பண்ண அவசியம் இல்லை. இருந்த கலாச்சாரங்களின் நல்ல பண்புகளை இணைத்து வார முடிகிறது. இருந்த கலாச்சாரங்களில் வளரும் பிள்ளைகள் அதிக புரிதல், மரியாதை மற்றும் அனுசரித்து செல்லும் திறனை பெறுகின்றனர். இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்த் தானே. இது குழப்பம் என்ன? குழப்பம் நீ எவ்வளோ குழப்பினாலும் ஸ்ரேயா தெளிவாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க நமக்கு முக்கியமான ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, 2 கலாச்சாரத்தில் இருக்க நல்ல பண்புகளையும் எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு பலமாக தான் எனக்கு தெரியுது. இப்போயாவது உங்களோட குழப்பத்தை இஞ்சா குழப்பானி வாங்க லோகரஞ்சர் வந்து பேசுங்க. வணக்கம், என் பேர் லோகரஞ்சன். 2 கலாச்சாரங்களில் வளர்வது குழப்பத்தை தான் தரும். வீட்டில் போனால் தமிழ் கல்ச்சர் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, ஆனால் வெளியிலையும் ஸ்கூல்லையும் போனால் அமெரிக்கன் கல்ச்சர் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. எந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்குது. ஸ்ரேயா சொன்ன மாதிரி பெஸ்ட்டு எதுன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஆனால் குழப்பம் என்னன்னா பெஸ்ட்டு தான். வெளியில் போகிறப்ப என்னோட பேரண்ட்ஸ் ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க. அந்த டைம் லிமிட்டில் வரலைன்னா என்னை திட்டுவாங்க. ஆனால் என்னோட அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு வெளியில் போகிறப்ப எங்கேயும் போகலாம், எப்பயும் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. நான் வெளியில் போகிறப்ப நான் கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ் வேர் பண்ணணும். ஆனால் என்னோட அம்மா அப்பா ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ் வேர் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல, நான் ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ் தான் வேர் பண்ணுறேன். 2 கல்ச்சர்லையும் பிலாங் ஆகலைன்னு நினைக்கிறேன். தமிழ் கல்ச்சரையும் பிலாங் ஆகலைன்னு நினைக்கிறேன், அமெரிக்கன் கல்ச்சரையும் பிலாங் ஆகலைன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு 2 கலாச்சாரங்களில் வளர்வது ஈஸியாக இருக்கும். ஆனால் உள்ள ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு குழப்பமாக இருக்கும். இந்தியா வம்சாவளியில் வந்ததுனால் இந்தியனா, இல்லை அமெரிக்காவில் பிறந்ததுனால் அமெரிக்கனா, இல்லை ஸ்ரேயா சொன்ன மாதிரி இண்டோ அமெரிக்கனா? நீங்களே சொல்லுங்க, நான் யார்? நன்றி. இங்கே வளர்கிற குழந்தைங்க 2 கலாச்சாரத்தில் வளர்கிறதுனால எந்த கலாச்சாரத்துலேயும் ஃபிட் ஆக முடியலன்னு லோகரஞ்சன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யாருன்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. இதுக்கு நிரல்யா என்ன பதில் சொல்ல போகிறாங்க? வாங்க நிரல்யா வந்து பேசுங்க. வணக்கம், என் பேர் நிரல்யா. 2 கலாச்சாரங்களில் வளர்வது பலம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முதலில் பலம் தருவது என் மொழி. ஒரு மனிதரை அடையாளம் காட்டுவது அவன் பெயர் மட்டும் இல்லை, அவன் மொழி, உடையலங்காரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தான். நான் தமிழில் பேசும்போது என் குடும்பத்தோடும் வேர்களோடும் இன்னும் நெருக்கமாக உணர்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய பலம். தமிழை சரளமாக பேசும்போது மற்றவர்களுடன் என்னுடைய கருத்தை பகிர தைரியம் வருகிறது. ஒரு மொழியை சுலபமாக கற்றுக்கொண்டால் மற்ற மொழிகளையும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பெரிய பலம். எனக்கு அடுத்து பலம் தருவது என் உடை அலங்காரம், என் அடையாளம். ஒரு மனிதரை அடையாளம் காட்டுவது அவன் பெயர் மட்டும் இல்லை, அவன் உடை, நடத்தை மற்றும் கலாச்சாரமும் தான். நம் பாரம்பரிய உடையை பெருமையாக அணியும் போது நான் என் குடும்பத்தோடு இன்னும் நெருக்கமாக உணர்கிறேன். நம் அணியும் பாரம்பரிய உடை நம் தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. நம் பாரம்பரிய உடையை அணியும் போது நான் மற்றவர்களின் பாரம்பரியங்களையும் மதிக்க கற்றுக்கொள்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய பலம். இறுதியாக எனக்கு பலம் தருவது என் தன்னம்பிக்கை. ஒரு மனிதரை அடையாளம் காட்டுவது அவன் பெயர் மட்டும் இல்லை, அவன் மொழி, பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரமும் தான். நான் பழக்க வழக்கங்கள் இருக்கும் சூழலில் வாழ்கிறேன். அதனால் என்னால் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது. பள்ளியில் நண்பர்களுடன் பேசும்போதும் மேடையில் நிற்கும் போதும் என் கருத்தை சொல்ல நம்பிக்கை வருகிறது.
இது தன்னம்பிக்கையாக மாறுகிறது. பல பழக்க வழக்கங்கள் இருக்கும் சூழலில் வாழ்வதால் நான் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய பலம். அதனால் என் மொழி என் அடையாளத்தின் பலம், என் உடையலங்காரம் என் அடையாளத்தின் பலம், என் தன்னம்பிக்கை என் வாழ்க்கையின் பலம். குழப்பம்னு சொல்லி என் நண்பர்கள் தான் புலம்புறாங்க. இதை எப்படி பார்த்தாலும் பலம்தான். நன்றி. நிரல்யா ரொம்ப அழகா அவங்களோட மொழியும் அவங்களோட உடையாளங்காரம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர்கள், நாம் எங்கு வாழ்ந்தாலும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நிரல்யா, ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது கொலப்பாணியிலேருந்து சித்தார்த் வந்து பேச போகிறாங்க. வணக்கம், என் பேர் சித்தார்த். ரெண்டு கலாச்சாரத்தில் வர்றது எப்போதுமே குழப்பமாக தான் இருக்குது. முதல்ல நான் மொழி பற்றி பேச போகிறேன். குழந்தையா இருக்கும்போது தமிழ் நல்லா பேச வரும். ஆனால் இப்போ பள்ளிக்கெலாம் போகிறதுலேருந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆங்கிலத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறச்சையும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம். தமிழ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம். தமிழே பேசினாலும் எல்லாரும் ஆங்கிலம் மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் கரெக்டாக ரா டா தா ஒரு வார்த்தையில் ப்ரனவுன்ஸ் பண்ண முடியும், யாருக்கு தமிழை ஒழுங்காக படித்து எழுத முடியும். நிரல்யா மொழி தான் அடையாளம்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் மொழியே ஒழுங்காக தெரியலன்னா நம்மளோட அடையாளம் என்னது? அடுத்து நான் ட்ரெஸ்ஸு பற்றி பேச போகிறேன். இங்கே எல்லாரும் எவ்வளோ தரம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, போட்டாலும் சரியாக அணியாக தெரியுமா? இப்போ எல்லாமே வெல்க்ரோ. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னா என்னோட முடியை கழிச்சு போகணுன்னு இருக்குது. ஆனால் அப்பா அம்மா தலையை வாரணும்னு சொல்கிறாங்க. நான் என்னோட பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுமா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுமான்னு குழப்பமாக இருக்குது. கடைசியாக நான் தன்னம்பிக்கை பற்றி பேச போகிறேன். தன்னம்பிக்கைனா என்னது? எங்கே வாழ்ந்தாலும் அடையாளத்தை விடாமல் இருக்குது. நம்மளுக்கு இப்போ ரெண்டு அடையாளம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரே நேரத்தில் ரெண்டு படகுகளில் சவாரி செய்கிற மாதிரி இருக்குது. இது பாசிபிளா? சாஸ்வதா, நீங்களே உங்களோட முடிவை சொல்லுங்கள். நன்றி. சித்தார்த் சொல்கிறத பார்த்தா இங்கே வளர்கிற குழந்தைங்க வளர வளர அவங்களோட தாய்மொழியை மறக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க சித்தார்த், நன்றி. இப்போது நீங்கள் பலமணியில் இருந்த கருத்துக்களையும் கேட்டுட்டீங்க, கொலப்பாணியில் இருந்த கருத்துக்களையும் கேட்டுட்டீங்க. இப்போது நான் ஏன் கருத்துக்களை சொல்கிறேன். இரண்டு கலாச்சாரத்தில் வளர்கிறது முதல்ல குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் அது ஒரு பெரிய பலமாக கூட மாறலாம். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் நல்ல விஷயங்கள் உள்ளன. அதை மதித்து அதே சமயத்தில் நம்மளோட அடையாளத்தை கைவிடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான் உண்மையான வெற்றி. அதனால் இரண்டு கலாச்சாரங்களில் வளர்வது பலம் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். தமிழ் மொழி கற்போம், தாய்மொழி காப்போம். நன்றி, வணக்கம். பட்டிமன்ற நிகழ்ச்சியின் மூலமாக தங்களது வலுவான கருத்துக்களை முன்வைத்து பேசிய எங்களது தமிழ் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்க பிரகாவதி மற்றும் அனிதா ஆசிரியர்களை அன்போடு அழைக்கிறோம். பங்கேற்ற மாணவர்கள் அர்ஜுன் வெங்கட்ராமன், அஸ்வின் நாராயணன், தனிகா செல்வராஜ், லோகராஜன் கண்ணன், மிதுன் கார்த்திக், நிரால்யா ஸ்ரீனிவாசன், சாஸ்வதா தொங்கதுரை, ஸ்ரீயா சுந்தர், சித்தார்த் மகாதேவன். நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் இவங்களோட ஆசிரியர். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பை நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம். பட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது எல்லாமே இந்த பசங்க தான். ஸோ இதை பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.
நெக்ஸ்ட் வந்து 16